வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. அபிமன்யுவிற்கு துணை செய்ய போன பாண்டவர்களை தடுத்து அவன் வதத்திற்கு முக்கிய காரணமான ஜெயத்ரதனை போருக்கு அழைப்பதற்காக போன அர்ஜுனன் திரும்பி வராததால் யுதிஷ்டன் கவலைப்பட்டு சாத்யகியையும் பிறகு பீமனையும் அனுப்பினான். பீமன் போய் சேர்ந்து தனஞ்சயன் உயிரோடு இருக்கிறான் என்பதன் அறிகுறியாக உரக்க கர்ஜித்ததன் பேரில் யுதிஷ்டன் ஆறுதலும் தைரியமும் அடைந்தான். ஒரு புறம் சாத்யகிக்கும் பூரிசிரவசுக்கும், மற்றொரு புறம் கர்ணனுக்கும் பீமனுக்கும், வேறொரு புறத்தில் அர்ஜுனனுக்கும் ஜெயத்ரதனுக்கும் அதுவரையில் பார்த்ததும் கேட்காததுமான போர்கள் நடந்தன. துரோணரும் பாஞ்சாலரும் பாண்டவர்களும் செய்து வந்த எதிர்ப்பை தாக்கியும் அவர்கள் பேரில் எதிர்த்தாக்குதல் செய்து கொண்டும் போர் நிலையின் முதல் வியூகத்திலேயே நின்றார். அர்ஜுனன் ஜெயத்ரதனை எதிர்த்த இடத்திற்கு துரியோதனன் வந்து சேர்ந்தான். அவனும் தோல்வியடைந்து புறங்காட்டி திரும்பினான். இவ்வாறு யுத்தம் பல பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்றது. இரு புறத்தாருக்கும் ஆங்காங்கு முன்புறமும் பின்புறமும் இரண்டு புறத்திலும் அபாயம் இருந்து வந்தது. அப்போது துரோணரிடம் துரியோதனன் வந்து, அர்ஜுனனும் பீமனும் சாத்யகியும் இந்த சேனையை அலட்சியம் செய்து விலகிச் சென்று சிந்துராஜனை நெருங்கிவிட்டார்கள். அங்கே கடும் போர் நடைபெற்று வருகிறது. உம்முடைய தலைமையில் நின்று நம்முடைய வியூகம் இப்படி உடைப்பட்டு நாம் எண்ணிய எண்ணம் நிறைவேறாமல் கெட்டுப்போனது ஆச்சரியமாக இருக்கிறது. தனுர்வேதத்தில் கரை கண்ட துரோணர் எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டார் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். நான் என்ன சொல்லுவேன்? உம்மால் நான் துர்பாக்கியன் ஆனேன் என்று துரோணர் வழக்கம் போல் தாக்கி பேசினான். நீ என்னை நிந்திப்பது எல்லாம் உண்மைக்கும் தர்மத்திற்கும் விரோதம். சென்று போனதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதில் பயனில்லை. மேலே செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்பாயாக என்றார் துரோணர். எது செய்ய வேண்டுமோ அதை நீரே ஆலோசித்து சொல்லும். நன்றாக ஆலோசித்து முடித்த தீர்மானத்தை விரைவாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றான் கவலை கொண்ட மதியிழந்த துரியோதனன். அப்பனே, ஆலோசிக்க வேண்டிய விஷயம் பலவாறாக இருக்கிறது. 3 மகாரதர்களை நம்மை தாண்டி சென்று விட்டிருக்கிறார்கள், அது உண்மை. ஆனால் அவர்கள் முன்னால் சென்றதன் காரணத்தால் நாம் பயப்படுவதைப் போலவே அவர்களுக்கு பின்புறம் நான் இருப்பது அவர்களுக்கும் பயத்திற்கு காரணமாகவே இருக்கும். அவர்களுக்கு இருபுறமும் சத்துருக்களாகிய நாமும் நம்முடைய சேர்ந்தவர்களும் இருக்கிறோம். ஆதலால் நீ தைரியமாகவே ஜெயத்ரதனுக்கு உதவியாக போய் அவ்விடம் செய்ய வேண்டியதை பார்த்துக்கொள். கவலைப்பட்டு சாவதில் பயனில்லை. நான் இவ்விடம் இருப்பது நலம். உனக்கு தேவையான பொழுது இங்கிருந்த வீரர்களையும் படைகளையும் உனக்கு சகாயம் அனுப்புவேன். பாஞ்சாலனையும் பாண்டவ படைகளையும் இவ்விடம் நான் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றார் துரோணர். ஆச்சாரியருடைய யோசனைப்படி துரியோதனன் சில படைகளையும் கூட்டிக் கொண்டு அர்ஜுனன் யுத்தம் நடத்தி கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பவும் போனான். தற்காலத்து போர் முறையின் ஒரு அத்தியாயம் பகைப்படைகளை அரண் செய்து கொண்டு நிற்கும் இடங்களில் சில சமயம் அப்படியே விட்டுவிட்டு முன் செல்லும் முறை. அவ்வாறு பகைவர்களுடைய பலத்தை லட்சியம் செய்யாமல் முன் செல்வதன் லாப நஷ்டங்களை 1939 ஆரம்பித்த மகா யுத்தத்தில் இரு புறத்தாரும் ஆராய்ந்து செய்ததைப் போலவே பாரத யுத்தத்திலும் நடைபெற்றது. 14ஆம் நாளில் எதிர்பாராத முறையில் அர்ஜுனன் செய்த மகத்தான காரியங்களும் அதை பற்றி துரோணர் துரியோதனனிடம் கலந்து ஆலோசித்ததும் இதுவேதான். சத்ருப்படை இருக்கும் இடத்திலெல்லாம் போர் நடத்தி கொண்டு கால விளம்பம் செய்யாமல் விட்டு விலகி முன் செல்லும் போர் யுக்தியே பைபாசிங் என்று தற்காலத்தில் சொல்லப்படுவது. இந்த முறையை அர்ஜுனன் சாமர்த்தியமாக உபயோகித்து துரியோதனனை தத்தளிக்கச் செய்தான். பீமனுக்கும் கர்ணனுக்கும் அன்று நடந்த யுத்தம் மெய்சிலிர்க்கும் படியான ஒரு கதை. பாரத யுத்தத்தை துரோண பர்வத்திலும் கர்ண பர்வத்திலும் படிக்கும் பொழுது பல இடங்களில் இப்போது நடைபெற்று வரும் யுத்தத்தின் பிரதிபிம்பமாகவே எல்லா விதத்திலும் காணப்படுகின்றன. முதலில் தன்னை எதிர்த்த கர்ணனை விட்டுவிட்டு பீமன் தனஞ்சயன் இருந்த இடத்திற்கு போய் சேர விரும்பினான். ஆனால் ராதேயன் விடவில்லை. பீமசேனன் மேல் அம்புமாரி பொழிந்து அவனை தடுத்தான். தாமரை பூவை போன்ற அழகிய முகத்தை படைத்திருந்த கர்ணன் சிரித்து கொண்டு, ஓடாதே, முதுகை காட்டாதே என்று பீமனை ஏளனமாக பேசி துன்புறுத்தினான். கர்ணனுடைய சிரிப்பை பீமனால் சகிக்க முடியவில்லை. இருவருக்கும் கடுமையான யுத்தம் ஆரம்பித்தது. கர்ணன் சிரித்து கொண்டே செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்தான். பீமனோ கோபாவேசமாக போர் புரிந்தான்.
பீமசேனன் உடலெல்லாம் காயமடைந்து இரத்தம் ஒழுகி வசந்த காலத்து அசோக மரத்தைப் போல விளங்கினான். காயங்களை லட்சியம் செய்யாமல் கர்ணனுடைய தேரையும் குதிரைகளையும் வில்லையும் நாசம் செய்தான். கர்ணன் வேறு ரதத்தை தேடி ஓட வேண்டியிருந்தது. வேறு ரதத்தில் ஏறிய கர்ணன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தினால் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறி பருவகாலத்து கடலைப் போல கோபம் பொங்கி பீமனை மறுபடியும் எதிர்த்தான். இருவரும் தேகபலத்தின் புலிகளைப் போலவும் விசையில் பருந்துகளைப் போலவும் கோபத்தில் சர்ப்பங்களைப் போலவும் ஒருவர் மேல் ஒருவர் பாய்ந்து யுத்தம் செய்தார்கள். தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் மனைவி திரௌபதிக்கும் ஏற்பட்ட அவமானங்களும் துன்பங்களெல்லாம் அந்த சமயம் பீமனுக்கு நினைவுக்கு வந்து உயிரை வெறுத்து யுத்தம் செய்தான். 2 தேர்களும் ஒன்றோடு ஒன்று மோதின. கர்ணனுடைய பால் வண்ண குதிரைகளும் பீமனுடைய கருங்குதிரைகளும் மேகங்கள் கலப்பன போல் ஒன்றோடொன்று நெருங்கி கலந்தன. கர்ணனுடைய வில்லானது அறுபட்டது. சாரதி அடிபட்டு தேரினின்று கீழே விழுந்தான். அப்போது கர்ணன் ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பீமன் பேரில் வீசினான். பீமன் அதை தடுத்துவிட்டு வேறு அம்புகளை தன் வில்லில் தொடுத்தான். கர்ணனும் புதியதொரு வில்லை எடுத்து பீமன் மேல் சரம் மாறி பொழிந்தான். மறுபடியும் கர்ணன் தேரை இழந்தான். துரியோதனன் கர்ணனுடைய கஷ்டமான நிலைமையை பார்த்து தம்பி துர்ஜயனை அழைத்து, பாபிஷ்டனான பாண்டவன் கர்ணனை கொல்லப் போகிறான். நீ உடனே சென்று பீமனை எதிர்த்து கர்ணன் உயிரை காப்பாயாக என்றான். துர்ஜயனுடைய இந்த கட்டளைப்படி சென்று பீமனை எதிர்த்தான். விருகோதரன் கோபம் கொண்டு 7 பாணங்களை விட்டு துர்ஜயனையும் குதிரைகளையும் சாரதியையும் யமலோகத்திற்கு அனுப்பினான். அடிபட்ட பாம்பு நிலத்தில் புரண்டு கொண்டிருப்பதைப் போல புரண்டு கொண்டிருந்த துர்ஜயனை பார்த்து கர்ணனுக்கு தாங்கவில்லை. கண்ணீர் விட்டு அழுது விழுந்து அவனை பிரதட்சணம் செய்தான். பீமனோ யுத்தத்தை விட்டு விலகவில்லை. மறுபடியும் கர்ணனை அம்பு கூட்டங்களாலும் பாணங்களாலும் நன்றாக அடித்து துன்புறுத்தினான். தேரை இழந்த கர்ணன் வேறொரு தேரில் ஏறி திரும்பவும் பீமனை எதிர்த்தான். அவன் செலுத்திய அம்புகள் பீமனை நன்றாக தாக்கின. கோபாவேசமாக கதாயுதத்தை எடுத்து பீமன் வீசி எறிந்தான். அது கர்ணனுடைய சாரதியையும் குதிரைகளையும் கொன்று கொடிக்கம்பத்தையும் உடைத்தது. கர்ணன் குதிரை இழந்து தேரை விட்டு இறங்கி வில்லை எடுத்துக்கொண்டு பூமியில் நின்றான். இதை பார்த்த துரியோதனன், ராதேயன் பீமசேனனால் ரதத்தை மறுபடியும் இழந்தான். உன் ரதத்தில் ஏற்றிக்கொள் என்று மற்றொரு தம்பி துர்முகனுக்கு கட்டளையிட்டான். துர்முகனும் தன் தேரை கர்ணன் என்ற இடத்திற்கு செலுத்தினான். திருதராஷ்டிர புத்திரர்களில் மற்றொருவனும் வந்தான் என்று பீமன் மகிழ்ச்சி அடைந்து உதட்டை நக்கிக் கொண்டு துர்முகன் பேரில் 9 பாணங்களை விட்டான். கர்ணன் அந்த ரதத்தின் மேல் ஏறிய அதே சமயத்தில் துர்முகன் கவசம் உடைந்து உயிரற்று வீழ்ந்தான். இரத்தத்தால் நனைக்கப்பட்டு வீழ்ந்து கிடந்த துர்முகனை கண்ட கர்ணன் கண்களில் நீர் ததும்ப ஒரு முகூர்த்த காலம் யுத்தம் செய்யாமல் அப்படியே நின்றான். பீமன் அப்போதும் யுத்தத்தை நிறுத்தாமல் மறுபடியும் கர்ணன் மேல் கூரிய பாணங்களை எய்தான். அவை ராதேயனுடைய கவசத்தை பிளந்து மிகவும் துன்புறுத்தின. உடனே அவனும் பீமனும் எதிர்த்து பாணங்களை எய்து பீமன் உடலில் பல இடங்களில் காயப்படுத்தினான். பீமனும் அதை பொறுத்து கொண்டு மறுபடியும் கர்ணனை பலமாக தாக்கினான். காயங்களின் வேதனையினாலும் துரியோதனனுடைய தம்பிகள் தனக்காக ஒருவர் பின் ஒருவராக மாண்டதனாலும் துக்கம் தாங்க முடியாமல் கர்ணன் தைரியம் இழந்து யுத்த அரங்கத்தை விட்டு விலகி போனான். அப்போது பீமன் பல காயங்கள் பட்ட தேகத்தோடு கொழுந்து விட்டெறியும் நெருப்பைப் போல யுத்த பூமியில் நின்று கொண்டு வெற்றி கர்ஜனை செய்தான். அதை கேட்டதும் பொறுக்க முடியாமல் யுத்த பூமியை விட்டு போகும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கர்ணன் திரும்பவும் வந்து நின்றான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.